சென்னை அணி வெளியில் போயிட்டாங்க. அடுத்து ஆக்ஷன் நோக்கி பார்த்தீங்கன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மினி ஆக்ஷனில் யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே எதுவுமா பிளாக் பஸ்டர் சண்டேவை 2 போட்டிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மும்பைக்கு குரூசியலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டமாக இருக்குது. ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஸ்டெயிட்டாகவே ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடுவாங்க. மும்பை ஜெயிச்சாங்க அப்படின்னா 2வது அல்லது 3வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு மேட்சில் என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் சென்னை அணி அவ்வளோதான் முடிஞ்சு போட்டு இப்போ இனிமேல் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து நாங்கள் ஆக்ஷன் நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் தான் நாங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணோம். ஏலத்தில் தப்பான பிளேயர்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஹார்டான டிசிஷன் கண்டிப்பாகவே எடுப்பாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா அந்த மாதிரி பேர்கள்லாம் அடிப்படுது. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்கள் அடிபட்டு இருக்கு. அவங்களாம் கூப்பிட்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மினி ஆக்ஷனுக்கு நான் ஃபுல்லாக இன்னொரு வீடியோ கூட நான் போட்டுடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே சாம் கரன், ஓவர்டன், தீபக் கூடா, அதுக்கப்புறமேட்டு திருப்பாத்தி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. எவ்வளோ பிளேயர் ரிலீஸ் பண்ணுறது, பேசாமல் எல்லாத்தையும் களைச்சி விட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுப்போமா, தலையும் தோனியை வச்சுக்கிட்டு தோனி அவர்களே, ருத்ராஜ், ஆயுஷ் மாத்திரை, ஒரு சில நபர்களை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் களைச்சி விட்டுலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பை மேட்ச் இருக்குது. மும்பையை பொறுத்தளவு வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க. எந்த ஒரு குறையுமே இல்லை, நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்எஸ்டி கூட போட்டி போட்டால் பார்த்தீங்கன்னா லக்னோவில் போயிட்டு தோற்றுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு குரூசியல் ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 200 சில்லற ரன் அடிக்கணும், 191 வரைக்கும் போயிட்டாங்க. அந்த இடத்துல சின்ன தவறு பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டாங்க. அந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா இல்லாமல் இருந்தார். அதனால முக்கியமான தோல்வியாக இருந்துச்சு. இப்போ தலை வேற லெவலில் ஃபார்மில் இருக்காப்புல 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக அவரோட விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட பேட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 19,000 கிட்ஸ் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கொண்டு பார்க்க வைக்கிறாங்க. அதனால உங்களை ஹீரோவா பார்க்குறாங்க, எல்லாரும் நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி நீதா அம்பானி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதனால ரோஹித் சர்மா கண்டிப்பாகவே இன்னைக்கு செம்ம இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரு. பேட்டிங்கை பொறுத்தளவு அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, சூப்பராகவே இருக்கு. அவங்க ஸ்குவாடை நம்ம பார்க்கலாம். அது ஓப்பனிங் ரியான் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா செம்ம ஃபார்மில் இருக்காங்க. 1 டவுன் தேவையெல்லாம் வில் ஜாக்ஸ் இறக்காம சூரியகுமாரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா செம்மையாகவே இருக்கும். அவருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க திலக்கு, நமந்தீருக்கு, ஹர்திக் பாண்டியாலாம் 4 மேட்சா வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்காங்க. அதனால பேட்டிங் எந்த ஒரு குறையுமே இல்லை. பவுலிங்கை பொறுத்தளவு டீசெண்டாகவே இருக்குது. ஒரு சில நாள் தான் தீபக் சகாரோட ஓவரை கிழிச்சு போடுறாங்க, இல்லைன்னா அவருமே நல்லா தான் பண்ணுறாரு. ட்ரெண்ட் போல்ட்டும் தீபக் சகார் அதுக்காக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பவர் பிளேயில் ஓவர் கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல பூம்ராக்கு ஒரு ஓவரை கொண்டு கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. 7 ஓவர் முடிஞ்சிருச்சா, சாட்னர் நீவா போடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 4 ஓவரை கொடுத்து ஓட்டிடுறாங்க. அவருமே நல்லா பண்ணுறாரு. அவங்களுக்கு பேக் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்களும் இருக்காங்க. ஸ்பின் போடுறதுக்கு சாட்னர் இருக்கார், வில் ஜாக்ஸ் இருக்கார், நமந்தீரும் போடுவார். இந்த மாதிரி எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்புறமேட்டு டெத்தில் பூம்ரா போட்டு கொடுத்துருவாரு. நடுவில் ஒரு 3-4 ஓவர் ஓட்டணுமா, பவுன்ஸை போட்டு விக்கெட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு. அதனால பேட்டிங், பவுலிங், பவர் பிளே, டெத்து இந்த மாதிரி எங்கேயுமே குறையுமே இல்லை. சூப்பரான டீமாக இருக்காங்க. அப்படியே நம்ம எல்எஸ்டிக்கு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. 3 பிளேயர் தான் மாப்பிள்ள, அவங்கள கழட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. மார்க்கம், மார்ஷு, அப்புறம் நிக்கோலஸ் பூரான், இவங்க 3 பேர் தான் த்ரெட்டாக இருக்காங்க. அவங்கள கழட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போகுது. ஆயுஷ் பலோடே அவரோட டீசெண்டான ஸ்கோரை கொடுக்குறாரு, அப்துல் சமத்தும் கொடுக்குறாரு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் எங்கிட்டு இறங்குறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காரு. அவங்களோட பேட்டிங் 3 பேரில் அப்படின்னு சொன்னால் பவுலிங்கை பொறுத்தளவு ஒரு 3 பேர் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. திக்வேஷ் ராத்தியாக இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிளேயர்ஸ் நல்லாவே அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ஓரளவு உங்களுக்கு பலமாக இருக்குது. இப்போ ரவி கிருஷ்ணாயாக இருக்கட்டும், மார்க்கமும் ஒரு சில டீசென்ட் ஓவர்லாம் போட்டு கொடுக்குறாரு. அதனால நல்லா இருக்கு டீம். ஆனால் இவங்க தேவையில்லாமல் குழம்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 7வது 8வது இறங்கிட்டு இருக்காரு. அவரெல்லாம் என்ன கேட்டால் 1 டவுன் ஓப்பனிங்கே கூட பண்ணலாம். நல்ல ரன்ஸ், ஒரு டேஞ்சரான பிளேயர் தான். அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்னைய பொறுத்து இவங்க 2 பேருக்கும் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கடையில் நடக்க இருக்கு. ஃபுல் சப்போர்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது. இப்போ மதிய மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா அவங்க 2வது பொசிஷனுக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகி போயிடுவாங்க.
ரன் ரேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்எஸ்டியை பொறுத்தவரை ரன் ரேட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்போ மும்பை 5வது பிளேஸில் இருக்கா. நேற்று பார்த்தீங்கன்னா மழையால் வந்து ரத்தாயிருச்சு. ஸ்ட்ரேயஸ் இருக்குது, என்ன கட்டமோ தெரில. இதோட 2 மேட்சாக மழையால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளத்தை ஸ்ட்ரகிள் இது பண்ணுறாங்க. போன மேட்ச் மழையால் ஜெயிச்சாங்க, ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. சூப்பரான இன்னிங்ஸ் விளாண்டாங்க. இது வந்து பிரயான் சாரியாவும் சிங்கும் பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிங்கும் வந்து வேறு லெவலில் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா மழை வந்து கருவத்தை அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. அதனால் ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கும் கேகேஆருக்கும் கிடச்சிருந்துச்சு. இப்போ வந்து எல்எஸ்டி அண்ட் மும்பையை பொறுத்தளவு மும்பை ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் யார் இன்னைக்கு ஜெயிப்பாங்க, யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும், மும்பை எந்த ஸ்குவாடோட போவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கட் பண்ணோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் மேட்ச் இருக்குது. டெல்லிக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்க இருக்குது. டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க. ஹேமவதானி அடித்து காட்டுற மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி இறங்கி நிற்கிறாரு. இந்த சைடு வந்து ஆர்சிபி நீங்கள் அங்கிட்டு அப்படின்னா இங்கிட்டு இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து சலைச்சவங்களில் வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க. நம்ம டெல்லியோட பிளேயிங் லெவனை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். டெல்லியோட பிளேயிங் லெவனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்தளவு சூப்பராகவே இருக்குது. எல்லாருமே அவங்க டீமில் வந்து நல்லா பண்ணுறாங்க. அபிஷேக் பூரல் ஆரம்பித்து கேஎல் ராகுல் செம்ம ஃபார்மில் இருக்கார். அதில் இவங்க 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து ஒரு விக்கெட் போனால் கூட கருண் நாயர் விக்கெட் அவரும் நல்லா பண்ணுறாரு. குரூசியல் இன்னிங்ஸ் ஆடுறாரு. அவர் அவுட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸ்டெப்ஸும் ஒரு சில மேட்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம் வச்சிருக்காரு. அதனால பேட்டிங்கை பொறுத்தவரை எந்த குறையுமே இல்லை. ஆல்ரவுண்டராக கேப்டனாக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவருமே ஒரு 30 பால் 20 பால் ஆனாலும் ஒரு குரூசியல் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா தேத்தி கொடுத்துட்டு போயிடுறாரு. ரன்னை தேத்தி கொடுத்துட்டு போயிடுறாரு. பேட்டிங்கை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பவுலிங்கை பொறுத்தவரை குல்தீப் யாதவ் இருக்காரு. அக்ஷர் பட்டேல் நல்லா ஓவர் போடுறாரு. விப்ராஜ் ஆல்ரவுண்டர் அவருமே பேட்டிங் நல்லா பண்ண பவுலர் நல்லா பண்றாரு. ஒரே ஒருத்தன் இருக்கானே அப்படின்ற மாதிரி ஸ்டார்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் பேட்டிங் பவுலிங் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, சூப்பராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படியே நம்ம ஆர்சிபி கிட்ட போனோம் அப்படின்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு சில நாள் வந்து நல்லா அமைய மாட்டேங்குது. சரி சால்ட்டு நீ அவுட் ஆனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஆரஞ்சு கேப்பனை வாங்கிடலாமா அப்படின்ற லெவலில் யோசிச்சுட்டு இருக்காரு. செகண்ட் பொசிஷனில் இருக்காரு. இன்னைக்கு சாய் சுதர்சனை தள்ளி விட்டு இன்னைக்கு வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எத்தனை சீசனுங்க வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா பண்ணுறாரு, சால்ட்டும் நல்லா பண்ணுறாரு. எனக்கு எங்கள் அன்சோல்டெல்லாம் ஆக்குடிங்க, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், இனிமேல் என்னை ரீட்டைன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கல் விட்டு உரிக்கிறாரு. 30 பாலா 10 பால்லாம் 30, 28 பால்லாம் 50 அப்படின்ற மாதிரி 200 ஸ்ட்ரைக் ரேட்டு தான் வந்தாவே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு படிக்கல். ரஜத் பட்டிதார் வந்து ஒரு சில மேட்ச்கள்லாம் ஆட முடிச்சு, ஒரு சில ரொம்ப ஃபெயிலியராகவே இருக்கு. அவரை பற்றி நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நம்ம முன்னாடி இருக்கவங்க நல்லா முடிச்சுட்டு போயிடறாங்க. கடைசியில் வந்து ஒரு 10 பால் இருக்கா, எவ்வளோ ஒரு 4 6 போட்டு விட்டு முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிம் டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே முடிச்சு கொடுத்துட்றாரு. பேட்டிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்படியே பவுலிங் போனோம் அப்படின்னா ஹெய்சல் விட்டு என்ன மாதிரி போட்டுட்டு இருக்காரு. மேட்ச் கையில் இல்லைனா கூட கையில் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராரு. புவிக்கு போன மேட்ச் வந்து சரியான அடி விழுந்துச்சு. ஒரு ஓவரில் 22 ரன் கொடுத்தாரு. ஆனால் அவர் கொஞ்சம் ரன் கொடுக்காம இருந்தார். பழைய புவியை பார்த்தோம் அப்படின்னா அவருமே பவர் பிளேலையும் நல்லா போடுவார், டெத்லையுமே அவர் நல்லா போடுவார். அவர் திடீர்னு ரன் போனால் டப்புன்னு விக்கெட் எடுத்துருவார். அந்த மாதிரி பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவே போட்டு கொடுக்குறாரு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது அவங்கள பொறுத்தவரை எனக்கு என்ன குறையா நான் பார்க்குறேன் அப்படின்னா ஸ்பின்னுக்கு மட்டும் ஒரு அட்டாக்கிங்காக வந்து யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் சுயா சர்மா நல்லா போடுறாரு, திடீர்னு வந்து விக்கெட் கிடைக்கிது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவரை கிழிச்சு போடுறாங்க. அதே மாதிரி தான் குணால் பாண்டியா நல்லா போடுறாரு, விக்கெட் கிடைக்கிது. ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்ல முடியல. பேட்டிங் இன்ன வரைக்கும் சரியாக அவரால் பண்ணவே முடியலை. அவங்களுக்கு அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுது. ஸ்டெப்பார்டை போன தடவை எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்க ஜேக்கப் பெத்தல் எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு நெட்ஸ்லையும் சரி. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேற லெவலில் ரெக்கார்ட் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள். தயவு செஞ்சு அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த ஒரு யங்ஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் கிடைப்பாரு. பேட்டிங்கும் ஆச்சு பவுலிங்கும் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை மட்டும் இன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க, டிசி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்ல முடியாது. டஃப் ஃபைட் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொடுப்பாங்க. 50-50 இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த 2 பேர்த்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இவங்க இப்போ டிசி ஜெயித்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ப்ளேஸ் போயிடுவாங்க. ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ் போயிடுவாங்க. இவங்க 2 பேர்த்தில் யார் ஜெயித்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாகவே ஏற்படும். மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நீ செகண்ட் வருவாங்க. இவங்க 2 பேர்த்தில் யார்
ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்க 3வது பொசிஷன் போயிடுவாங்க. மும்பையை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து டேபிளில் கண்டிப்பாக மெடம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மும்பைக்கு எல்எஸ்சிக்கு மேட்ச் நடக்குது. அதில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆர்சிபி டிசியில் வந்து யார் ஜெயிக்கிறான்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.